ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு ஆயில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஸோ ஆயில் நல்லா சூடானது கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது கடலைப்பருப்பு, ஒரு ஆனியன் வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஆனியன் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு தக்காளியும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே நான் ஒரு கப் அளவு ரவை ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், சூடான தண்ணி. ஸோ ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா ஒரே லெவல் வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான ரவா கிச்சடி ரெடி. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.